பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சுட்டு அந்த சிக்கன் ரைஸ் கடாயில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணார். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டார். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு முட்டை அப்ளை பண்ணார். சிக்கன் பொரிச்சு துண்டுங்க. சிக்கனை வந்து அந்த மசாலாலாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அதை ஆயிலில் பொரித்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துட்டாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோஸு, கேரட்டு, பீன்ஸு, கொடை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்தா அந்த வெஜிடபிள்ஸும் இதெல்லாம் சேர்த்துட்டாரு. சேர்த்து எல்லாத்தையும் கிண்டி நிற்கிறாரு கடை. இப்போ ரைஸ் போட்டு ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸு, உப்பு, சால்ட்டு, மிளகாய் தூள், காரத்துக்கு பெப்பர் தூள் இதெல்லாம் தேவையான அளவு இதில் அளவாக சேர்த்துட்டாரு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அதில் முதல்ல அப்ளை பண்ணிட்டாரு. சால்ட்டு முந்திரி சேர்த்தாரு. கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணார். அப்போ பண்ணி அவர் சிக்கன் ரைஸ் எப்படி அடிக்கிறாரு பாருங்கள். நல்லா அடிச்சாருன்னா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த ரைஸில் மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா நம்மளுக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்.